நகர நினைத்தால் முடமாக்குகிறான், பேச நினைத்தால் ஊமையாக்குகிறான், முன் செல்ல நினைத்தால் சட்டையை பிடித்து இழுக்கிறான், துணிந்து சென்றால் அச்சுறுத்துகிறான். உங்களின் இலக்குகளை அடைவதற்கு தடையாக பாரபட்சமின்றி எல்லா வழிகளிலும் உங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறான். உங்களின் எதிரி உங்களை மீண்டும் தாக்கத் தொடங்கியுள்ளான். அந்த எதிரி நீங்கள்தான். உங்களின் உள்ளிருக்கும் கேடுகட்ட மனம்தான். இந்த காணொளி உங்களின் பயிற்சி பட்டறை. இதுவே நீங்கள் அவனை கண்டறிவதற்கான கடைசி வாய்ப்பு. எப்படி அவனை கண்டறிவது, எப்படி அவனை புரிந்து கொள்வது, உண்மையான நீ யார் என்பதை எப்படி உணர்வது, ஒழுக்கத்தை வளர்த்தெடுப்பது, இதுவே இந்த காணொளியின் தலையாய நோக்கம். அவன் எப்படியெல்லாம் உங்களை ஏமாற்றுகிறான் என்பதை அறிய அவனை பற்றிய 3 உண்மைகள் இதோ. உண்மை 1, தற்காப்பு என்ற பொய். காலம் காலமாக தன்னை பார்த்துக் கொள்வதையே இந்த மனித கூட்டம் தலையாய கடமையாக கருதியுள்ளது. எந்த மனிதனும் தனக்கு சொகுசு தரும் தற்காலிக நிலையையே வாழ்க்கை என்று எண்ணுகிறான். இதை உணர்த்துவது உனக்குள் இருக்கும் பொய்யான நீதான். ஒரு ஆபத்தை கண்டவுடன் அஞ்சு ஓடுவது, ஒரு புது வழியை கண்டால் அச்சப்படுவது, சிறு சிறு தோல்விகளை கண்டு இது நமக்கு வேண்டவே வேண்டாம் என்று ஒதுங்கிக் கொள்வது எல்லாம் அவன் வேலைதான். உங்களின் நண்பன் போலவே இருந்து துரோகங்களையும் அநீதிகளையும் இழைத்துக் கொண்டே இருப்பது அவன்தான். உண்மை 2, எல்லாவற்றிற்கும் ஒரு பயம். தோல்வி பயம். நீங்கள் அறிந்ததே, தோற்று விடுவோமோ என்று. ஆனால் வெற்றியை கண்டும் அவன் பயப்படுகிறான். வெற்றியடைந்த பின்னும் எப்படி இதை தக்க வைக்கப் போகிறாய் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறான். நீ நினைத்ததை அடைந்து விட்டாய். செல்வம், புகழ், மரியாதை எல்லாம். நாளைக்கே நீ நோய் வந்து படுத்து விட்டால் என்ன செய்வாய்? எப்போதும் வாழ்க்கையில் கவலை இருக்கத்தானே போகிறது. பின்பு எதற்கு இந்த தேவையில்லாத முயற்சி எல்லாம்? விடு, பார்த்து கொள்ளலாம் என்று உங்களை ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறான். உண்மை 3, தன்னைத்தானே குறைத்து மதிப்பிடுகிறான். எவ்வளவு பெரிய கேவலப்படக்கூடிய வேலையை அவன் செய்கிறான் என்று உங்களால் உணர முடிகிறதா? என்னால் இவ்வளவுதான் முடியும் என்ற எல்லை கோட்டுக்குள் யாரை கேட்டு அவன் சென்றான்? எவர் சொல்லி உன் திறமை இவ்வளவுதான் என்று முடித்துக் கொண்டான்? எங்கிருந்து அவனுக்கு இந்த எண்ணம் வந்தது? வளர்ந்த சூழலிலா, வளரும் சூழலிலா, சுற்றி உள்ளவர்கள் பேசும் பேச்சிலா, நீங்கள் கையை எடுக்காமல் உரசிக்கொண்டே இருக்கும் சமூக வலைதளங்களில் இருந்தா? எப்படி வந்தது? அவ்வளவுதான் நீ என்று சொல்ல அவன் யார்? இந்த 3 விடயங்களை அவன் உள்ளிருந்து உங்களுக்குள் சொல்லிக்கொண்டே உள்ளான். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். எதற்காக நான் அவன் நீங்கள் என்று பிரித்து கூறுகிறேன் என்றால் அதுதான் உண்மை. அது நீங்கள் இல்லை. பார்த்தவற்றிலிருந்தும் கேட்டவற்றிலிருந்தும் பிறந்த பொய்யான நீங்கள் அது. உங்கள் தாயாரின் கருவறைக்குள் போராடி உள்நுழைந்த ஒற்றை உயிரணுவின் வீரியத்தில் நீங்கள் இப்போது இல்லை. நீங்கள் மாறிவிட்டீர்கள். உங்களிடம் எந்த வீரமும் இல்லை, எந்த துணிவும் இல்லை, எதை செய்வதற்கான திராணியும் இல்லை. 4 பேர் சொன்னதை கேட்டு வளர்ந்த உங்களின் மனம் உனக்கு எந்த தகுதியும் இல்லை என்று உங்களை பார்த்து சொல்கிறது. நீங்களும் அதை நம்பி ஒரு அற்ப வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். சூழ்நிலை எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், பிறந்த இடம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், உங்களை விட கீழே இருந்து வந்தவர்களால் உங்களின் நிலையை தாண்டி உயர முடிகிறது என்றால் ஏன் உங்களால் முடியவில்லை? உள்ளிருக்கும் பொய்யான மனம் கூறும் எதிர்மறைகளையே எடுத்துக்கொண்டு வாழ்வீர்களானால் சாகும்போது அது ஒன்று சொல்லும், வாழும் போதே இன்னும் கொஞ்சம் முயன்றிருக்கலாம் என்று. அப்போதுதான் அந்த துரோகத்தை நீங்கள் உணர்வீர்கள். நிம்மதியான தூக்கம் கூட இல்லாத மனிதனால் நிம்மதியாக சாக கூட முடியாது. வாழும் போதே வாழ்ந்து விடுங்கள். எல்லோரும் பிறக்கிறார்கள், எல்லோரும் இறக்கிறார்கள், எல்லோரும் வாழ்வதில்லை. இந்த சபலங்களை, எதிர்மறை எண்ணங்களை, பார்ப்போர் மீதெல்லாம் காம இச்சையை தூண்டும் அருவருப்புகளை கொண்டு வந்து தரும் அந்த தீய மனத்திடம், அதாவது உங்களுக்கு உள் இருக்கும் உங்களின் எதிரியிடம் ஒன்றை கூறுங்கள். உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால் நான் கற்றுத்தரும் இந்த மந்திரத்தை கூறுங்கள். நான் வேறு, நீ வேறு. நான் வேறு, என் மனம் வேறு என்ற வரியை திரும்ப திரும்ப கூறும்போது நீங்கள் தப்பித்து விடுவீர்கள். அதை விட்டு ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது, ஏன் எனக்கு இப்படி தோன்றுகிறது என்று எண்ணிக்கொண்டே இருந்தால் காலம் முடிந்து போய்விடும். மனத்திடம் நேரடியாக மோதி வெல்ல எவனாலும் முடியாது. அதை பிரித்துவிட பழகுங்கள். நன்மை கொண்ட மனமாய் அது ஒரு நாள் மாறும். அப்போது சேர்த்துக் கொள்ளுங்கள். மீண்டும் தீயதை அது கூறும். அப்போது பிரித்துவிட பழகுங்கள். அவ்வளவுதான். இந்த விளையாட்டுக்கு பெயர்தான் வாழ்க்கை. விளையாடுங்கள். வாழ்த்துக்கள். வணக்கம்.